Hello achievers, welcome to Next Gen Achievers channel. Throat flotation process மூலியமா எப்படி சல்ஃபைட் ஓஸை கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ. கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். இந்த மெத்தட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்த மாதிரி ஓரை கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்னா நேட்டிவ் ஓர். நேட்டிவ் ஓர்னா என்னன்னா, நேச்சுரலாவே நம்ம எர்த்ல பியூர் ஃபார்ம்ல கிடைக்கிற மெட்டல்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா நேட்டிவ் ஓர்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கோல்டு, சில்வர், காப்பர், பிளாட்டினம் இது எல்லாமே நேட்டிவ் ஓர். ஆனா நம்ம இப்ப பார்க்க போற கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷ்ல என்ன மாதிரி நேட்டிவ் ஓர் யூஸ் பண்றோம்னா கோல்டு. இது மட்டும் யூஸ் பண்ணல, ஆக்சைடு ஓரும் யூஸ் பண்ணலாம். ஆக்சைடு ஓர்னா என்ன அப்படின்னா, மெட்டலோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகி இருக்கிற ஃபார்மேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சைடு ஓர்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எடுத்துக்கிறது அயான் கூட ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்னதுன்னா ஹெமடைட் Fe2O3. இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா SnO2, அதாவது டின் மெட்டல் கூட ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்னதுன்னா டின் ஸ்டோன். இப்போ நம்ம இதோட பிரின்சிபல் பார்க்க போறோம். பிரின்சிபல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓரும் கேங்கும் இருக்கு. இந்த ரெண்டுல இருந்து நம்ம வந்து ஓர் பார்ட்டிகளை என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரிசியை வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். அந்த அரிசி கூட டஸ்ட் பார்ட்டிகல், உமி இது எல்லாமே சேர்ந்து இருக்கு. இதை இப்ப நான் வந்து ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ண போறேன். வாஷ் பண்ணும்போது அந்த அரிசி கூட இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல், உமி இது எல்லாமே வாஷ் அவே ஆயிரும். அந்த அரிசி மட்டும் கீழே பாட்டம்ல செட்டில் ஆயிருக்கும். இதே ப்ராசஸ் தான் நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ண போறோம். இதுல ஓர் சொல்லியிருக்கோம்ல, அது வந்து அரிசி மாதிரி ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதாவது அதுல வந்து ஹெவியஸ்ட் பார்ட்டிகல், அதாவது அது வெயிட்டா இருக்கும், அதனால டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால வாட்டர்ல கீழே டெபாசிட் ஆயிருது. இந்த கேங் பார்ட்டிகல்ங்கிறது லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதாவது அந்த அரிசி கூட இருந்த இம்பியூரிட்டிஸ் லைக் டஸ்ட், உமி இது மாதிரி அந்த ரன்னிங் வாட்டர் எப்படி நம்ம செப்பரேட் பண்றோம், ரன்னிங் வாட்டர் நம்ம வந்து இதுல வந்து ட்ரீட் பண்ணும் போது எப்படி ஓர்ல இருந்து அந்த கேங் பார்ட்டிகல் வந்து ரிமூவ் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ப்ராசஸ்க்குள்ள போகலாம். இப்ப பாருங்க, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்ப நான் ஓர் பார்ட்டிக்கல் இந்த ஃபனல்ல எடுத்து அதை நான் நல்லா கிரஷ் பண்ணி நான் உள்ள மிக்ஸ் பண்றேன். இதுல டஸ்ட் பார்ட்டிகளும் கலந்துருது. நம்ம எப்படி அரிசியில உமி கலந்துச்சோ அதே மாதிரி டஸ்ட் பார்ட்டிகளும் கலந்துதான் இருக்கு. இப்போ நான் ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர் ஓபன் பண்ணி ரன்னிங் வாட்டர் நான் எப்படி அரிசியை கழுவணும் அதே மாதிரி நான் இதுல வந்து நான் ஃபோர்ஸா வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஓர் பார்ட்டிகல் வந்து ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டியா இருக்கிறதுனால கீழே டெபாசிட் ஆயிருது. இந்த உமி சொன்னல, இந்த டஸ்ட் பார்ட்டிகல், இந்த கேங் பார்ட்டிகல் இந்த வாட்டரோட வாட்டரா நம்மளுக்கு வாஷ் அவே ஆயிருது. இதுதான் இந்த ப்ராசஸ். இப்ப பாருங்க, ஓர் வந்து நான் கிரஷ்ட் பார்ட்டிகலா எடுத்திருக்கேன். அது வந்து நல்ல ஃபைனா பவுடரா ஆக்கிட்டேன். இதுல நான் என்ன பண்றேன், என்ன ட்ரீட் பண்றேன், வாட்டரை ட்ரீட் பண்றேன். ரொம்ப நார்மலா கிடையாது, நான் ரேபிட், அதாவது நான் ஃபாஸ்டா ஃபோர்ஸா நான் வாட்டர் அப்ளை பண்றேன். அப்போ அந்த லைட்டர் கேங் பார்ட்டிகல், அதாவது இந்த ஓர் பார்ட்டிகல்ல இருக்கிற அந்த லைட்டர் கேங் பார்ட்டிகல் வந்து இந்த வாட்டரோட கூட சேர்ந்து வாட்டரா நம்மளுக்கு வாஷ் அவே ஆயிருது. நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஓர் பார்ட்டிகல் வந்து இங்க வந்து டெபாசிட் ஆகிடுது. இதுதான் நம்மளுக்கு கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷோட ப்ராசஸ். இப்போ இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷ்ல வந்து நம்ம எந்த மாதிரி ஓர் பார்ட்டிகல் அப்ளை பண்ணிருக்கோம், நேட்டிவ் ஓர், ஆக்சைடு ஓர். நேட்டிவ் ஓர்னா கோல்ட், ஆக்சைடு ஓர்னா ஹெமடைட் அண்ட் டின் ஸ்டோன். இதுதான் இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ஹைட்ராலிக் வாஷோட ப்ராசஸ் மெத்தட். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? We will see in next video. Thank you.